ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்கும் நடக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு நடக்கக்கூடிய பொதுவான பலன்களை தான் இப்போ பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்கிறவங்க பண்ணுங்கள். ஏதாவது எனக்கு லாட்ரி யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ எடுத்து பாருங்கள். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாமா, குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங் அல்லது இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சாதகமான பலன்கள் அல்லது கிரக நிலைகள் இருக்குது. அதனால் இதிலிருந்து நீங்கள் ஏதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வருமானங்கள் வருதுங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கட்டும், இனி அதில் ஃபியூச்சர் கன்சல்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கெரியரில் நீங்கள் கிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஐடியலாக இருப்பதற்கான சோர்ஸஸ் இல்லை. நீங்கள் ஏதாவது இடத்துல லோன் கேட்டிருக்கீங்க அல்லது கடன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும். நீங்கள் என்ன காரியத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய ஆதரவு அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா மட்டுமல்ல, அப்பாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது இல்லை. நார்மலாக என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதே சமயத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரம் முழுவதுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அது இல்லாமல் நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். எனி ஸ்பெக்குலேஷன், எல்லா விதமான யூக வணிகங்களில் இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்சேல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சோசல் ப்ராப்பர்ட்டி வரல அல்லது அதன் மூலமாக எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். ஒருவேளை முன்னோருடைய சொத்து எதுவும் இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பென்ஷன் பணம் அல்லது பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், ஏதாவது டிவிடெண்ட் வராமல் இருந்தால் இது அத்தனையும் வராமல் இருந்தால் வந்துடும். அதுலேயும் அந்த பணங்கள் எல்லாம் தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்
அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டினுடைய ஏதாவது ஒரு பாலிசியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் ஏற்பட வேண்டிய காலம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரத்தில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அப்படி தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள். நிறைய சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இதாக இருக்கும். பெருசாக கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறையும், நோய் இருக்கிறவங்களுக்கும் நோயுடைய தன்மை குறையும். பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏற்கனவே அங்கே சுக்கிரன் இருக்கார், சனியும் குருவும் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறது நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்கல ஃபுல்ஃபில் ஆகும். அதோட வழக்குகள் எதாவது இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் லாஸ் இருக்குது. பார்ட்னர் இருந்தால் பார்ட்னர் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும். லைஃப் பார்ட்னர் பிரியலைனா கூட அவருக்கு அடிக்கடி வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், நான் பார்க்குற கம்பெனியை விட்டு வெளியே போட நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுமாராக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. அதில் பெருசாக லாபம் இல்லை, விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக நினைக்காதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன், லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மாதிரியான யூக வணிகங்கள் எதுவும் வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் நம் கண் முன்னாடியே பணப்பொருள் பறிபோன மாதிரியான காலம். நல்ல இந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். நடைமுறையில் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. அதனால் இந்த வாரத்தில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இதே தான் இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலே இருக்குது. இந்த வாரத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைகள், சூழ்நிலைகள் உருவாகும். நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பொறுமை, நிதானம். இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடையாவது பெரிய லெவலில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். அதுவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அடக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலமை தான். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் நீங்கள் நல்ல ஏற்றம் மிகுந்ததாக தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கே ஒழிய அரசியலால் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான காலங்கள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில்
உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவனம். உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். பெருசாக ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஸோ வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி இருந்தால் கூட யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நார்மலாக உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்களாலும் ஒரு சில பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கடக ராசியில் பிறந்த நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பார்த்து பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி, இந்த வாரத்தில் நமக்கு சுமாராக தான் இருப்பாங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் நல்ல விதமாக அமையும். இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணிகிட்டு இருங்க. நல்ல விதமாக உங்களுடைய மன வாழ்க்கை அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆக சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல, மற்றபடி சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் உங்களுடைய அதிகாரிகள், மேலதிகாரிகள், உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அவர்களால் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், மன குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கண்டிப்பாக கிடையாது. அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. இது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு கடன் வாங்கினாலும் பெரிய லெவலில் அது பிரச்சனைகளே, போராட்டங்களே சாதிப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரெல்லாம் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவராக வரணும். யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் அரசு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக நீங்கள் வர்றதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ நீங்கள் அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி வரும். ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அப்படி தான். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு பிரச்சனை சாதகமாக இல்லாத மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படி தான் கிரக நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். யாரை பெருசாக நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் வேண்டாம். தைரியமாக செயல்படுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும்
ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. ஆக நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நட்பு வட்டாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் வேலையின் காரணமாக இடம் மாறணும், வீடு மாறணும் நினைக்கிறவங்களுக்கு இது புரட்டாசி மாதமாக இருந்தாலும் நடக்கும். பெருசாக உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்கலைனாலும் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாதான் இருக்கும். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேர் ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு லவ் ஏதாவது பிரேக்கப் ஏற்பட்டிருந்தால் இந்த வாரம் நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சர்வீஸ் மாறாக இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்குற வேலையை திருப்திகரமாக பாருங்கள். வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போட வேண்டாம். இந்த வாரம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஒரு பக்கம் உங்கள் சுப்பீரியரால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால அவர்களால் பிரச்சனை. இப்படி நமக்கு வேலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நல்லா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா இந்த வாரம் வரலாம். அது இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் அல்லது ஏதாவது அதர் ஸ்டேட்டுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா இல்லை. யாரையும் நம்பி இருக்காதீங்க. யாரை நம்பினீங்களா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலாக வேண்டியிருந்தால் பெருசாக ஒன்றும் சேலாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அது விஷயத்திலேயே ரொம்ப பொறுமையாக இருங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவையும் சிவனையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை சனி பகவான், குரு பகவான் பார்க்குறாங்க, சுக்கிரன் இருக்காங்க. ஒரு பக்கம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்கும். கையில் பணம், தனம் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அது வராது. ஏதாவது ஜாமீன் பண்ணுறது, ஷூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்குறது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே தான். அது இல்லாமல் நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் நன்மைகள் உண்டு, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். யாரெல்லாம் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா
கிடைக்கும். கிடைக்குங்கிறதுக்காக இந்த வாரம் கடன் வாங்காதீங்க. கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உடம்புலேயே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பெரிய லெவலில் குறைவாக இருக்குது. ஆகையினால நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவரை ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் அதிகப்படுத்துங்க. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் ஸ்மாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நார்மல். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்குங்கிறவங்களுக்கு அது வரும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க புரட்டாசி மாதமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி செயல்பட்டு தான் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி தோற்றம், ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் சனி பகவானையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப தெளிவாக ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாட்டுக்கு வாங்க. ஆக்சுவலேஷன் மைண்டே வேண்டாம். இன்னொரு விஷயம், நாளைக்குன்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்பயே செய்யுங்க. இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் ரொம்ப பெரிய லெவலில் பிரமாதமாக உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. நல்லா எல்லா விஷயத்துலேயும் யோசித்து செயல்படுங்க. குறிப்பாக யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இவங்க நம்பலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை அவங்களே உருவாக்குவாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமாரான பலன்கள் தான். நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலையே கண்டிப்பாக இருக்குது. எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கெரியரில், ப்ரொஃபஷனில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சுப்பீரியரும் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்கள், பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது கமிஷன் புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா நல்லதொரு லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவேன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. வேறு ஏதாவது செய்தியோ தகவல்களோ எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்திகள் அத்தனையும் சாதகமாக வரும். நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, நல்ல சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல விலைக்கு அதெல்லாமே விற்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் கிரக நிலைகள் நமக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியினுடைய தன்மை கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. இது புரட்டாசி மாதமாக இருக்கேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சோர்சஸ் இருக்குது. குறிப்பாக கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை
கொடுக்கும். பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, இது புரட்டாசி மாதமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, டூர் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சொந்த பிஸ்னஸுமே நார்மலாக உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வாரம் எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம், சக்ஸஸ் பண்ணலான்னா கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. அதனால் லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, உங்களுடைய எய்ம் என்ன, கோல் என்ன, எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண இறங்கிறாதீங்க. ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் கேது. உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளே வர்றதுக்கான வாய்ப்பே உருவாகாது. யாரெல்லாம் உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அவங்களாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம், ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாரையும் முழுசாக நம்பி இருப்பதற்கான வாரமாக இது இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நமக்கு ஷேர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக லாபம் வராது. ஷேராகவே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் நான் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை தான் இருப்பீங்க. அந்த பிஸ்னஸுமே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஆக இந்த வாரத்தில் கும்ப ராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமான உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்பு அல்லது பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்தில் சிவனையும் குறிப்பாக விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்குது. ஆனாலும் கூட உங்களுக்கு இறை அருள், தெய்வ அனுகூலம் இருக்குது. காரணம் உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான், அப்போ 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது 9 தெய்வ அனுகூலம். 3ஆம் இடம் இறைவன் தோன்றா துணையாக இருப்பது. லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும், அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த வாரம் நடக்கும். இந்த வாரத்தில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுறதில்ல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் எந்த வேலை நீங்கள் பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டார் இருக்கட்டும், எனி அதர் ஃபீட்டர் கன்சல்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய ஜாபில் நீங்கள் கவனமாக இருங்க. வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். அதோட இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. ஸோ வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம்.
ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். நான் வந்து பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். உங்களுடைய ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் பெருசாக உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும், கௌரவம் வருமானங்கள் கூடும், நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஈன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, தெய்வ அனுகூலம், ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்களே பைரவரையும் பகவான் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.